Hello students, good morning. 11th Max Public Exams ஓட original question papers 2022, 2023, 2024 கணது பார்க்க போறோம். ஆல்ரெடி 11th மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2022க்கும் 2023க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்ல சம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். 2023க்கும் 2024க்குமே எந்த மாதிரியான டிஃப்ரெண்டா சம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம ரிவைஸ் பண்ணும் பொழுது நமக்கு 2025 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் என்ன பேட்டர்ன்ல கேட்பாங்க, எந்தெந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர இருக்கு, ஸோ எந்தெந்த சாப்டர்லாம் நம்ம படிச்சோம்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், சென்டம் எப்படி ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், எந்தெந்த சாப்டர் படிச்சோம்னாக்கா நம்ம வந்து ஒரு 80+ எடுக்கலாம் 100க்கு, எப்படி பாஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் என்ன கருத்துக்கள் சொல்ல வரேன் அப்படின்றதே நிறைய வீடியோல பார்க்காமலே வீடியோ போட்ட உடனே பிடிஎஃப் இதை தான் கமெண்ட்ல பண்றீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. நான் வந்து வெப்சைட்ல இருந்து தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ என்னால எதெல்லாம் பிடிஎஃபா ஷேர் பண்ண முடியுமோ அந்த பிடிஎஃபை நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே தரமான வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ வீடியோ இதுவரையும் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறது இல்லை. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 o'clock ஆகுது மார்னிங். ஸோ உங்களுக்காக நோட்ஸ் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே 11th வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் நமக்கு வர இருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட்க்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ரிவிஷனோட மேக்ஸ் மார்க் எவ்வளோ, உங்களோட பப்ளிக் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க சொல்ற அந்த கமெண்ட்டை பொறுத்து தான் தொடர்ச்சியா நம்ம வந்து கோல்டன் கொஸ்டின்ஸும் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் மேக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். 2024 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் 11th பார்த்துட்டு இருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2024 நடந்தது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும். மேலே பாருங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, இதோட கோட் நம்பர் 7612 இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நம்பர் நீங்கள் யூடியூப்ல எந்த வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் அது முழுக்க 2024 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நினச்சி புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு இந்த நம்பரை மறைச்சிட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் நெக்ஸ்ட் பேஜில் டாப்பில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் மேலே 7612 இருக்கா, அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் எல்லா பேஜ்லேயுமே வந்து இந்த மாதிரி டாப்பில் 7612 நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட எந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது உங்களுக்கு இது காட்டுறது. ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படியே வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2025 அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த வருஷம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு படிக்காதீங்க. நான் நிறைய யூடியூப்ல வீடியோ பார்க்குறேன், அதில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க கமெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து உங்களோட அறியாமை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல வீடியோ வந்து க்ரோ ஆகணுன்றதுக்காக அந்த மாதிரி போடுறாங்க. ப்ளஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பரையும் மாடல் கொஸ்டின் பேப்பரும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இது அப்படியே வருமா அப்படின்ட்டு கேட்காதீங்க. ஏன்னா எப்பயுமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அப்படியே வராது. ஆஃபலி குவார்டர்லி எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸே வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வரும்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து யூடியூப்ல வீடியோ பார்க்காதீங்க. அது வந்து உங்களோட எக்ஸாம்ஸோட மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நினச்சிட்டு பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். இது பாருங்க, உங்களுக்கு 2024 கொடுத்த கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? 21 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவரையும் வந்து யாரெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இன்னும் ரெடி ஆகலையோ ஸோ இம்மிடியேட்டாக 1 மார்க் கொஸ்டின்ஸை ரெடி ஆயிடுங்க. 2024 11th மேக்ஸோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.
இங்க மேல பாருங்க 7612 இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் வந்தாவே அது வந்து 2024க்கான கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்து ஏன்னு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, இது ஏ டைப் கொஸ்டின் பேப்பர். சம்டைம்ஸ் வந்து பி டைப் கொஸ்டின் பேப்பரும் கொடுப்பாங்க. சரிங்களா? 7612 நீங்க நம்பர் இருக்கா, ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு பேஜ்லயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த இயர் 2024ல இந்த கொஸ்டின் பேப்பர் தான் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஓகே, அது தெரியாம நிறைய பேர் என்ன பண்றீங்க, இங்க வந்து உங்களுக்கு மேல வந்து ஃப்ரண்ட் பேஜில் இது பாருங்க, மேலே ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு வெறும் கணிதம் மேத்தமெட்டிக்ஸ் 7612ன்ற நம்பர் பதிவு எண் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து 2024 25 எந்த இயருமே மென்ஷன் பண்ணல. இதை வந்து என்ன பண்றாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து இது வந்து 2025க்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைச்சு படிக்காதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற சேனல்ல இதை வந்து 2025க்கான ஒரிஜினல் சொல்றாங்க, அதையும் கமெண்ட்ல வந்து இது அப்படியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க படிக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த வருஷம் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கு இது எல்லாமே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க படிக்கணும். சொன்னது புரியுதுங்களா? நீங்க ஆல்ரெடி நீங்க 10th படிச்சிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரியாத மாணவர்களுக்காக இதை நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இங்க பாருங்க, இப்போ வந்து 2024ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருவோம். 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 21 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இதுவரை 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து தயாராகாம இருக்கீங்களோ தயவு செஞ்சு 1 மார்க்ஸ் ரெடி ஆயிடுங்க. யாரெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பக்காவா ரெடி ஆயிட்டீங்களோ எனக்கு நான் ரெடி 1 மார்க்ஸ் ரெடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எண் பூட்டுகளும் அதற்கு பொருத்தமான எண் சாவிகளும் உள்ளன. அனைத்து பூட்டுகளுக்கும் சாவிகள் சரியாக பொருந்துவதற்கான அதிகபட்ச முயற்சிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, n+1/2 அதுதான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, x² / 16 - y² / 25 k என்ற நியமப்பாதையின் மீது 8 - 5 என்ற புள்ளி உள்ளது எனில் k இன் மதிப்பு. இதோட k இன் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆன்சர் இ 3 தான் ஆன்சர். சரிங்களா? தேர்ட் ஒன், x² - 4y² = 0 மற்றும் x a என்ற கோடுகளால் உருவாக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு. முக்கோணத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ 1/2 a² தான் ஆன்சர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், NCO + NC1 + up to NCN = கேட்டிருக்காங்க. இந்த ஃபோர்த் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆப்ஷன் பி ஆன்சர் 2⁴n ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆன்சர் வரும், ஏவும் வரும் பியும் வரும். அதாவது ஏ மற்றும் பி ஆகிய இரு நிகழ்ச்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏவும் வரும் ஆப்ஷன் பியும் வரும். இதில் எது எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாருங்க டி ஆன்சர் 0 ஆன்சர். ஓகே, 7th கொஸ்டினுக்கு டி ஆன்சர், அதாவது 4 தான் ஆன்சர். 8th கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆன்சர் 3. ஓகே, ஆப்ஷன் சி ஆன்சர் என்ன 3. அடுத்து 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1/5. ஏ மற்றும் பி என்ற இரு நிகழ்ச்சிகளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் சி ஆன்சர் 1/5. 10th கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 26 தான் ஆன்சர். 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி ஆன்சர் 10 ஆன்சர். 12th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ -4/15. 13th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர் 0. அதுக்கு அடுத்தது 14th ஒன்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் 15th ஒன்க்கு ஆப்ஷன் டி ஆன்சர் 18. 16th ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 17th ஒன் பாருங்க. 17th ஒன்க்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பி ஆன்சர் √tan x + c 17th ஒன்க்கு. 18th ஆப்ஷன் ஏ ஆன்சர், அதாவது 0. 19th ஆப்ஷன் சி ஆன்சர் 0,9 ஆன்சர். 20th ஆப்ஷன் டி ஆன்சர் log a/b ஆன்சர். ஸோ 20க்குமே வந்து ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்தோம். புக் பேக்கில் எப்பயுமே வந்து புக் பேக் அப்படியே வருமா அப்படின்னா புக் பேக் கன்ஃபார்ம் 15 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சாலும், சென்டம் எடுக்கணும்னு நினச்சாலும், 80+ எடுக்கனாலும் அழகாக 15 1 மார்க்ஸ் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரையும்
நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7th சாப்டர் 8th சாப்டர் 12th சாப்டர் இதில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே கவர் பண்ணுங்க சரிங்களா. அந்த மாதிரி படிக்கும்போது கண்டிப்பாக அதில் இருந்து நமக்கு ஒரு 3 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3லேருந்து ஒரு 2 கொஷின்ஸு நீங்கள் 7 8 12 மூணுத்துலேயும் பார்க்கும்போது உங்களுக்கு 2 சாப்டர் அப்படின்னா ஒரு 2 கொஷின் கேட்பாங்க. இந்த 3 சாப்டர் அப்படின்போது 3 கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ கொஷின்ஸ் பாருங்கள். ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 21. 30 வந்து உங்களுக்கு கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. 30 வந்து கட்டாய வினா. ஸோ 14 மார்க்ஸ் அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். 22 வந்து இணைக்கூடுகள் என காட்டுக சரிங்களா. ஷோ தட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். யாருக்கெல்லாம் வந்து மேக்ஸில் வந்து இப்போ வந்து இதில் எத்தனை கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து எனி 7 கொடுத்துருக்காங்களா. இப்போ என்னால் வந்து 7 கொஷின் அட்டன் பண்ண முடியல, எனக்கு நிறைய சம் தெரியல அப்படின்றவங்க, உங்களுக்கு எதுவுமே ஆன்சர் தெரியல அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த ஷோ தட் கொஷினே பாருங்கள். உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க இந்த 2 மார்க்ஸ்லே சொல்கிறேன் இருங்க. கொஷின் நம்பர் 27 ஷோ தட்டா, அதே போல் கொஷின் நம்பர் 22 ஷோ தட். இப்போ இந்த 2 கொஷின்ஸில் இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ் தான். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது வந்து பேரலல் லைனா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஷோ தட் அப்படின்னா அது எடுத்து எழுதிட்டு ரெண்டுமே வந்து இணையான கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே எழுதி இது வந்து இணையான கோடுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ண மாதிரி எழுதுனீங்கன்னாவே நீங்கள் அதை சம்மை வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எல்லா சம்ஸ்லையுமே இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது 3 மார்க்ஸாக இருந்தாலும் சரி 5 மார்க்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் எல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. சொன்னது புரியுதுங்களா. அடுத்து பாருங்க, ஏயின் மதிப்பை காண்க கேட்டிருக்காங்க. அடுத்து பேரலல் லைன், அடுத்ததும் ஏவோட மதிப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா பி ஆஃப் ஏ யூனியன் பிஐ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க 25 பார்த்துக்கோங்க. 26 பாருங்க, சார்பின் சார்பகம். அடுத்து 27 ட்ரிக்னாமெட்ரி தெரியுன்றவங்க ட்ரிக்னாமெட்ரி பாருங்க, இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்குன்றவங்க தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. 28 பார்த்துக்கோங்க. 29 பாருங்க, தனித்தனி நேர்கோடுகளோட சமன்பாட்டை காணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது INDIA என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வகைகளை வரிசைப்படுத்தலாம். இதெல்லாம் இதே சம் வராது, இந்த பேட்டர்னில் வரும் சரிங்களா. எப்பவுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் இருக்க கொஷின்ஸ் அப்படியே சேமாக வரும் அப்படின்னு நினச்சி பார்க்கவே பார்க்காதீங்க. இதில் இருக்கிறது 1 or 2 கொஷின்ஸ் தான் வரும். ஆனால் இதே மெத்தடில் கம்பல்சரி வரும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து 3 மார்க்ஸ் பார்த்துருவோமா. பார்ட் 3ல பாருங்க, 7 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 40th கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மதிப்பிடுக. இது அழகாக வந்து 21 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக. வந்து 7th சாப்டர் 8th சாப்டர் 12th சாப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணலாம். எத்தனை 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும், 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்தது மதிப்பிடுக. அடுத்து n உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அடுத்த மதிப்பை காண்க, வகை கிழுவை காண்க, டிஃப்ரென்ஷியேட்டு. அடுத்து NR ஃபைண்ட் வேல்யூ. அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ. நெக்ஸ்ட் மதிப்புகளை காண்க. அடுத்து செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. இதுலேயும் பாருங்க ஷோ தட்னு ஒரு சம் வந்துச்சா 39. அதே மாதிரி 40th கொஸ்டின் ப்ரூவ் தட்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து ஆப்ஷனில் எடுத்து எழுதுறதுக்கு எனக்கு சம்ஸ் நிறைய தெரியலை, நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிக்கவே வேண்டாம். அந்த ஷோ தட் ப்ரூவ் தட் இருக்குல்லையா. இப்போ ஒரு கொஷின் 3 மார்க்ஸ் அப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 40th கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதி என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ cos 11 θ + sin 11 θ / cos 11 θ - sin 11 θ is equal to tan 56 degree 56 θ LHS is equal to RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிடுங்க. அங்கே என்ன கொஷினில் இருக்கோ அப்படியே எடுத்து எழுதுங்க. இது வந்து நான் சொல்லலைங்க, கவர்மெண்ட்லேயே வந்து கரெக்ஷன் பண்ணும்போது அந்த மாதிரி எழுதுனாக்கா 1 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம வந்து ஆன்சர் கீ பார்க்க போகிறோம், அதில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அழகாக என்ன, அப்போ நீங்கள் வந்து 40ல் ஒரு 3 மார்க்ஸில் 1 மார்க்ஸ் எடுத்துடலாம். 39 சம்லேயும் 3 மார்க்ஸில் 1 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். சொன்னது புரியுதுங்களா. அடுத்து வந்து முக்கியமான பகுதி 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ 7 5 மார்க்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா 7th சாப்டர் 8th சாப்டர் 12th சாப்டரில் இருக்க சம்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்காம
இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்பொழுது இதில் வந்து இந்த 3 சாப்டர்லேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்னால் 3 சாப்டர் பார்க்க முடியாதுன்றவங்க 2 சாப்டர் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கூட அதில் 2 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், அதில் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் வந்துடும். 2 மார்க்ஸில் 2 சம் சொன்னேன், அங்கே ஒரு 4 மார்க்ஸ், ஸோ 14 மார்க்ஸ். 3 மார்க்ஸில் 2 சம், அங்கே ஒரு 6 மார்க்ஸ். அப்படி இங்கே 20 மார்க்ஸ், அடுத்து 1 மார்க் கொஷின் 15, அடுத்து இன்டர்னல் மார்க்கு. ஸோ அழகாக வந்து நமக்கு வந்து 45+ தாராளமாக எடுத்துடலாம். சரிங்களா, பாஸ் ஆகிறவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ பயப்பட வேண்டாம். அடுத்து பாருங்க, ஆல் கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம். 41ல் வந்து ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து கண்டிப்பாக 100% ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்க, அதிலே வந்து பியில் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷோ தட், இதுவுமே இதே தான். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு இட் இஸ் வெரிஃபைடு அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிங்கனாவே, நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதுனீங்கனாவே உங்களுக்கு 1 மார்க், 5 மார்க்ஸில் 1 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஓகே, 42லேயும் பாருங்கள் உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது பியும் வந்து ஷோ தட் தான். பாருங்கள் எத்தனை சம் இந்த மாதிரி ப்ரூவ் தட் வருது பாருங்கள். 43ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவும் நிறுவுக தான், ப்ரூவ் தட் சம். ஸோ இதுவுமே தெரியல அப்படின்னா கூட அங்கே கொடுத்துருக்க கண்டிஷனை அப்படியே எடுத்து எழுதி LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதுங்க. அதே மாதிரி பி 44ல் பியும் ஷோ தட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் இருக்க சம்ஸ்லாம் வந்து இதே மெத்தட் உங்களுக்கு வேறு சம்ஸ் கண்டிப்பாக வரும். தயவு செஞ்சு இதில் இருக்க மெத்தடில் மற்ற சம்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். இந்த சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 5 மார்க்ஸில் உங்களுக்கு டோட்டலாக வந்து 14 கொஷின் இருக்கா, இந்த 14லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது தெரியாதவங்க எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் இருக்கிறது அப்படியே வரும்னு நினச்சி படிக்கவே கூடாது. எப்பயுமே இந்த மெத்தடில் வரும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், 45லையும் ப்ரூவ் தட் இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேப்பியர் ஃபார்மில் அடிக்கடி கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரூவ் தட் பாருங்கள், 47ல் பியில். சரி, எத்தனை ப்ரூவ் தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 1, 47ல் 1. அடுத்தது 45ல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சம் 2, 44ல் பி செகண்ட் சம் 3, அடுத்து 43ல் 1 ஏ, அதுவும் ப்ரூவ் தட். அடுத்து 42ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சம் ஷோ தட். அடுத்து பார்த்தீங்கன்னா 41 எதுவும் கேட்கல. ஸோ 5 சம் கொடுத்துருக்காங்க. அந்த 5 சம்மில் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 5 மார்க்ஸ் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து தெரியவே தெரியாது அப்படின்னா கொஷினில் கொடுத்துருக்கிறதே நீங்கள் அப்படியே எடுத்து எழுதி LHS = RHS ஹென்ஸ் இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா, இட் இஸ் ப்ரூவ்டு இல்லை ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படி முடிச்சிங்கன்னா அதுக்கே உங்களுக்கு 5 மார்க்ஸ் வருது. ஸோ நீங்கள் 45+ இந்த ஒரு 5 எடுத்தாவே உங்களுக்கு 50 மார்க்ஸ் ஆச்சா. ஸோ ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. 1 மார்க் கொஷின் ரெடி ஆகிடுங்க. 7th 8th 12th சாப்டர் பக்காவாக ரெடி ஆகிடுங்க. இந்த கொஷின் பேப்பருக்கானுங்க ஆன்சர் கீ என்னன்னு பார்த்துருவோம். பாருங்க, உங்களுக்கு 21 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. லெஃப்டில் டைப் ஏ, ரைட்டில் வந்து டைப் பி கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் ஏ வரவங்க இந்த ஆப்ஷனில் இருக்க ஆன்சர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டைப் பி ஆன்சர் கொஷின் வந்ததுன்னா இதில் இருக்க ஆன்சர் என்னவோ நம்ம வந்து பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைப் ஏ தான் எல்லாருக்கும் வரும். பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எப்படியெல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கொஷின் நம்பர் 21க்கு ஏவோட வேல்யூ எழுதுனாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, இன் அன் ஆன்சர் டு எ கொஷின் between any 2 particular stages of marks greater than 1 if a student starts from a stage with correct step but reaches the next stage with a wrong result, then suitable credit should be given into the related step instead of denying the entire marks made for the stage. அதாவது 2 மார்க்ஸில் நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டேஜை வந்து 2 ஸ்டெப்பு கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு எழுதிட்டு தேர்டு ஃபைனல் ஆன்சர் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த 2 ஸ்டேஜுக்கு, அதாவது 2 ஸ்டெப்புக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அழகாக வந்து தெரியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்து எழுதி ஃபார்முலா எழுதி நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதுறீங்கன்னாவே அதுக்குமே மார்க் உண்டு. ஸோ அதனால் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு எந்த சமயமே விட்டுட்டு வந்துடாதீங்க. சரிங்களா. 21க்கு 2 மார்க்ஸு. 22 பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, அடுத்து 2 lines are parallel அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க்ஸு. அடுத்து 23க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, செகண்ட் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கு. 24க்கு அப்படி டோட்டலாக 2 மார்க்ஸு. 25க்கும் 2 ஸ்டெப்புக்கு 1 மார்க்ஸ். 26க்கும் 1
27க்கு 1 28க்கு 1 29க்கு 1 30க்கு 1 ஸோ ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மிஸ்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு 1 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்படியே அடிச்சுலாம் போட மாட்டாங்க. உங்கள் ஸ்கூலில் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி பப்ளிக்கில் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மார்க்ஸில் 40th சம் வந்து கம்பல்சரி. இதில் 31ல பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரையும் 2 மார்க்ஸ், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் ராங்காக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்து 32 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இது. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்க மெத்தட் தான் எழுதணும் அப்படின்ல, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வேறு எந்த மெத்தடில் எழுதுனா கூட உங்களுக்கு ஸ்டெப் கரெக்டாக இருக்குது, ஆன்சர் கரெக்ட்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1 மார்க். 33 34 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 2 மார்க்கு, செகண்ட் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கு. 35க்குமே வந்து உங்களுக்கு 1 மார்க்காக டிவைட் பண்ணியிருக்காங்க. 37மே 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கு. 38க்கு 1 1 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 39க்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் உண்டு. இல்லை எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து அவங்க சொல்லி கொடுத்தது தான் போடணும், அதை போட்டால் தான் மார்க் கொடுப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் மெத்தடுக்கு நீங்கள் கரெக்டாக போடலாம், ஆனால் கரெக்டாக ஸ்டெப் இருக்கணும். 5 மார்க் கொஷின் 5 மார்க்ஸ்லேயே 41 பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ரூவ் தட் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இதை மார்க் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ப்ரூவ் தட் ஷோட் தட் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு அதில் 1 மார்க் ஃபைனலில் எடுத்து எழுதுறதுக்கு. டு ப்ரூவ் 1 to 1. ஓகே, இதில் ஃபைனல் ஆன்சர் லாஸ்ட்டில் எடுத்து எழுதியிருக்காங்க பாருங்கள். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி தான் 47மே பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டாக எடுத்து எழுதும் பொழுது உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் பாருங்கள் 1 மார்க்கு. அங்கே என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து தெரியாத சம்மை விட்டுட்டு தெரிஞ்ச சம்மை அட்டன் பண்ணுங்கள். இல்லை எதுவுமே எனக்கு அட்டன் பண்ண தெரியல, ஆப்ஷனே இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி ஷோ தட் சம் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸில் உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அடுத்து 2023க்கான பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸாக பார்க்க போகிறோம். 2023க்கான கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க, மேக்ஸு. இதோட கோட் நம்பர் பாருங்கள், மேலே 6712 இருக்குது. இந்த மாதிரி நம்பர் இருந்ததுனாவே இது வந்து உங்களுக்கு 2023க்கான பப்ளிக் கொஷின் பேப்பர் மேக்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 21 மார்க் கொஷின்ஸ். இதோட புக் பேக்லேயும் பாருங்கள், 1 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரையும் உங்களோட புக் பேக்கை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 15 1 மார்க்ஸ் வந்து அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க அந்த 5 மார்க்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 5 கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு புக் பேக் கேட்காம இன்சைடு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் 3 to 4 கொஷின்ஸ் கூட வந்து உங்களுக்கு கிரியேட்டிவாக கேட்கலாம். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு புக் பேக்கை நல்லா பக்காவாக தரவாயிடுங்க. அப்படியே உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபார்முலாஸ்லேருந்து உங்களோட சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டரையும் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த இன்ட்ரொடக்ஷனில் ஒரு கிளான்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 21 மார்க்ஸுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்ற தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 21 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 22 பார்த்துக்கோங்க, அடுத்து 23 பாருங்கள், 24 பாருங்கள், 25 26 27 28 29 30 இதில் வந்து உங்களுக்கு எவால்வேட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஷோ தட் சம் வந்து 23ல் ப்ரூவ் தட் சம் ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ். ஓகே, ஸோ இந்த 14 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸமாக பாருங்கள். இதில் இருக்க சம்ஸ் அப்படியே வரும்னு நினச்சி பார்க்காதீங்க. இந்த பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸ்லாம் என்ன வரும்னு பாருங்கள். 3 மார்க்ஸில் பார்த்துக்கோங்க. 31 பாருங்கள், 32 கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, 33 34 35 36 இணைகரத்தின் பரப்பளவு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் வேறு நம்பர் கேட்டாலும் தெரிஞ்சு அட்டன் பண்ண பாருங்கள். அதேமாதிரி ட்ரிக்னாமெட்ரியில் ப்ரூவ் தட் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி தெரியுன்றவங்க சென்டம் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாமே பார்க்கணும். சரிங்களா? 39ல் பாருங்கள், சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 7.8 இருக்கா, இந்த பேட்டர்ன்லேயும் ஒரு சம் வரும். ஸோ இந்த சம் மட்டும் பார்க்காம இதே பேட்டர்னில் மற்றதையும் பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள்.
41ல் உங்களுக்கு இந்த எஃபின் மதிப்புகளை காண்க. எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 2024லையும் கேட்டிருக்காங்க, 23லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்னில் இருக்க எல்லா சம்ஸுமே பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதுக்கடுத்து ஒரு சம்மாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் கேட்டிருக்காங்க 42ல் கொஷின் நம்பர் பியில். 43 பாருங்கள். அதுக்கு அடுத்தது 44 பார்த்துக்கோங்க. அணிலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மேட்ரிக்ஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஸோ 5 மார்க்ஸ் அதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 5 மார்க்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பொசிஷன் வெக்டார். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷோ தட்ஸ் சம் பாருங்கள். 46ல் வந்து மதிப்பிடுக ஷோ தட்டில் எவால்வேட் மதிப்பிடுக. ஓகே, இது நல்லா பார்த்துக்கோங்க. 47 நல்லா பாருங்கள். ஓகே, இதில் வந்து எத்தனை சம் டோட்டலாக வந்து உங்களுக்கு இங்கே 7 சம் எழுத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 14 சம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த 14 சம்மில் உங்களுக்கு எத்தனை சம் நல்லா தெரியும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நான் அப்லோட் பண்ண வீடியோவே திரும்ப வந்து கேட்குறீங்க. ஃபிசிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணுங்கள், மேக்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களாம் வந்து சயின்ஸ் குரூப்பாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருப்பீங்க, பயோமேக்ஸ் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பயாலஜியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஆல் இயர்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ண இருக்கோம் தொடர்ச்சியாக. ஸோ தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து தரமான வீடியோ தான் போட இருக்கோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. 2022க்கான மேக்ஸ் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது பாருங்கள், 6012 இருக்கா. இந்த கோட் நம்பர் இருந்தாவே அது 2022. ஓகே, இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். 1 மார்க் கொஷின்ஸ் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படிங்க. வெறும் கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. இதில் ஏதாவது கிரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு மட்டும் தேடுங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏன்னா அதே டைப்பில் உங்களுக்கு மற்ற சம்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 2 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் வந்து 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பொறுத்த வரையுமே பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7th சாப்டர், 8th சாப்டர், 12th சாப்டர், இந்த 3 சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே 2 கொஷின்ஸ் வந்து 2 மார்க்ஸில் அட்டன் பண்ணலாம். 2 கொஷின் 2 மார்க்ஸில் அட்டன் பண்ணலாம். 3 கொஷின்ஸ் வந்து 3 மார்க்ஸில் அட்டன் பண்ணலாம். 3 கொஷின்ஸ் வந்து 5 மார்க்ஸில் அட்டன் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரை இந்த 3 சாப்டரில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து எல்லாருமே 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே நேரத்தில் புக் பேக் 1 மார்க்ஸும் தயாராக இருக்கணும். இன்டர்னல் மார்க்ஸோடு சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம 60 எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்ட் 2ல் பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 30 வந்து கம்பல்சரி 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்வ் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரிலேருந்து 2 மார்க் கொஷின்ஸில் 2 சம் வந்துடுது. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த சம்ஸ்லாம் வந்து அப்படியே வரும்னு நினச்சி பார்க்கக்கூடாது. இந்த மெத்தடில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஆனால் இதே மெத்தடில் மேக்ஸிமம் வரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது 2024 எப்படி கேட்டிருக்காங்க, 2023 எப்படி கேட்டிருக்காங்க, 2022 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் நம்ம தனியாக பார்க்குறத விட இந்த மாதிரி கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். 3 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள், 40 வந்து கம்பல்சரி சொல்லிட்டாங்க. டோட்டலாக வந்து 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ்லையும் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து சேமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயரோட ஒரே ஒரு கொஷின் பேப்பரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பப்ளிக் வரும் அப்படின்னு நம்பி போகக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 இயர்ஸோட கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களோட ஆஃப் இயர்லி எக்ஸாமோட கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குவார்டர்லி எக்ஸாமோட கொஷின் பேப்பர், ஃபர்ஸ்ட் டிவிஷன் அண்ட் செகண்ட் டிவிஷன், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதாது. முடிஞ்ச வரையும் அதர் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸில் என்னெல்லாம் வந்து டஃப்பாக கொடுத்துருக்காங்க, எந்த சம்ஸ்லாம் நமக்கு தெரியலை அப்படின்னு தேடி பார்த்து அதுலேயும் ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். சரிங்களா? 5 மார்க்ஸில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 7 கொஷின் அப்படின்னாவே ஏஆர்பின்னும் போது அங்கேயே வந்து உங்களுக்கு டோட்டலாக 14 கொஷின்ஸ் வருது. ஸோ இதில் என்னென்ன மாடல் பாருங்கள். மதிப்பிடுக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கொஷின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்பர் தான் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரிலையும் ப்ரூவ் தட் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா
வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள் சம்ஸும் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் 8th சாப்டர், 7th சாப்டர், 12th சாப்டர் இந்த 3 சாப்டரும் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 85 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ அது என்னென்ன சம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க் கொஷின்ஸ்லாம் வந்து எதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 85 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் டோட்டலாக அப்படின்றத பார்க்கலாம். சாப்டர் 1ல் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 4 பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 1.2ல் வந்து 7th சம் 9th சம் எக்ஸாம்பிள் சம், அதாவது எடுத்துக்காட்டு கணக்கில் 1.13 1.13 பார்த்துக்கோங்க. 1.3ல் கொஷின் நம்பர் 2, 3, 7, 8, 10 பாருங்கள். அடுத்தது 1.4 நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா சாப்டர் 2ல் வந்து எக்ஸசைஸ் 2.8, 2.9, 2.11 இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். 2.11ல் வந்து 7th சம்மும் 8th சம்மும் பாருங்கள். 2.12 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.12 புரிஞ்சுதுங்களா? இதில் இருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். சாப்டர் 1லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வரும், சாப்டர் 2லேயும் ஒரு 5 மார்க்ஸ் வரும். சரிங்களா? இந்த 2 சாப்டர் பார்த்தாவே நீங்கள் ஈஸியாக நான் இப்போ சொன்ன சம் பார்த்தீங்கன்னாவே 2 கொஷின் கண்டிப்பாக தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த 3 கொஷின் பேப்பர்லேயே நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அதனால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.3ல் கொஷின் நம்பர் 4ம் 6ம் பாருங்கள். எக்ஸசைஸ் 3.4ல் கொஷின் நம்பர் 4, 13, 23, 25 பாருங்கள். எக்ஸசைஸ் 3.5ல் கொஷின் நம்பர் 6, 7, 8, 9, 10, 11 இதை பாருங்கள். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்குகளில் 3.32 பாருங்கள். 3.6 எக்ஸசைஸ் 3.6ல் கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 பாருங்கள். எடுத்துக்காட்டு அதாவது எக்ஸாம்பிளில் 3.36, 3.38 இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி 3.7ல் பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 4 பாருங்கள். இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரையும் எல்லா எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து 5 மார்க் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த இதுலேயே வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? 3.8ல் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து சாப்டர் 4ல் 4.2ல் வந்து கொஷின் நம்பர் 15, 16, 18, 19, 20 இதெல்லாம் பாருங்கள். எக்ஸாம்பிளில் 4.35, 4.42, 4.43 இதெல்லாம் பாருங்கள். 4.3 எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 3, 6, 8, 14, 15, 16, 17, 18, 19, 20 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் 4.56 பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.4ல் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சம் பாருங்கள். எக்ஸாம்பிளில் 4.61, 4.63, 4.64 இதெல்லாம் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தோன்னாக்கா இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸுமே கேட்குறாங்க, 3 மார்க் கொஷின்ஸுமே கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 5 மார்க் கொஷின்ஸும் வந்து இதுலேருந்து வரும், 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸுமே வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து இந்த 3 சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 இது வரையுமே நீங்கள் கவர் பண்ணாவே நீங்கள் வந்து 4-5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ நான் சொன்னக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஸோ டோட்டலாக இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்துடுது. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்கணும்னு சொல்கிறேன். சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.2ல் 7th சம், 9th சம், 10th சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 5.3ல் 2, 3, 4 இது நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் 5.17, 5.18 பார்த்துக்கோங்க. 5.4ல் 3, 4, 7, 8 பாருங்கள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னாக்கா 20, 22, 24, 25, 26, 27, 28 இதில் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அதே மாதிரி 10.4ல் அடுத்து சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னாக்கா 6.2ல் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. 6.4ம் ஃபுல்லாக பாருங்கள். சொன்னது புரியுதுங்களா? இப்போ என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 10 சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு 3 கொஷின்ஸ், இங்கே ஒன்று 4, ஸோ 7 கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அது எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். இதில் இருந்தே உங்களுக்கு 7 கொஷின்ஸ் வருது. தாராளமாக நான் சொல்ல கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து 7 வருதோ இல்லையோ கண்டிப்பாக 6 கொஷின் வந்துடும். ஈஸியாக 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகலாம், எப்படியெல்லாம் எதெல்லாம் பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து 70+, 80+ எடுக்கலாம், எப்படி சென்டம் எடுக்கலாம் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள்
வாட்ஸ்அப் சேனலில் டெலகிராமில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். பார்க்குற ஒவ்வொரு வீடியோ யூஸ்ஃபுல்னால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை ஒரு வார்த்தையா அப்படின்னு கேட்காம அடுத்தவங்களோட உணர்வாக நினைங்க. ஸோ என்னோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். நேரம் ஒதுக்கி உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு எடுக்கிறது மட்டும் டைம் இல்லைங்க, அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி நம்ம அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நேம் கொடுத்து டைட்டில் கொடுத்து ஒவ்வொரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் 2 hours ஆச்சும் ஆகும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக தரமான வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.